இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தங்கச்சியினுடைய இதுல இருந்து என்ன வருதுன்னா, ஒரு பெண் அந்த தங்கையினுடைய ஒரு ஆண் நண்பர், அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்து பேசினபோது அடுத்த 10வது நிமிடத்துல அவர் இங்க வர்றாரு. இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல, அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்தது. இப்ப அந்த தங்கைக்கு இப்படி நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போது அதே மாதிரி 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்திருக்காரு. வந்து இவருடைய வேலை என்னன்னா, அவங்க 2 பேரும் பேச, அவங்க நெருக்கமா பேசுறதை தூர இருந்து படம் எடுத்துட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல். இப்ப நீ இதை நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா இதை உங்க பேராசிரியர்ல எனக்கு நெருக்கம் காட்டுவேன், இதை வலைவெளியில ஏற்றி விடுவேன், வலைத்தளங்களில் ஏற்றுவேன், உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன், பரப்பிவிட்டா உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு, இல்லை இணக்கமாயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப அதுல இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி இப்ப காவலர்கள் சொல்றாங்கல்ல, நம்ம காவல்துறை என்ன சொல்லுது, அவர் ஏரோப்ளேன் மோட்ல போட்டாரு. அப்ப அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த சாரு யாரு, அந்த சாருக்கிட்ட இது ஏரோப்ளேன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சிருந்திருக்கலாம்ங்கிறாங்க. எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம், போயிருக்கலாம்.